தமிழ்நாட்டுல ஒரு புரட்சியை பாத்தீங்க, கிளர்ச்சியை பார்த்திருக்கீங்களா? பார்க்க வச்சிடாதீங்க கவர்னர் அவர்களே, பிஜேபி கவர்னர் அவர்களே. உங்களுக்கு விஜய் கட்சி அதிமுகவோட இணைஞ்சு பிஜேபிக்கு செயல்படணும்னு நீங்க ஸ்கெட்ச் போட்டீங்கன்னா கிளர்ச்சியை பார்ப்பீங்க, கண்டிப்பா கிளர்ச்சியை பார்ப்பீங்க. மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கண்டிப்பான முறையில் ஒன்னு சேர்ந்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அது அவங்களோட டேர்ம்ஸுக்கும் அவங்களோட மரியாதை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறும். டிஎம்கே இது செயல்படாதுன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். ஏடிஎம்கே வந்து டாக்டிக்ஸ் தான் பண்றாங்க. டிஎம்கே எங்களோட சேரப்போது, நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு பிரஷர் போடுறாங்க விஜய் மேல. ஏன்னா பிஜேபிக்குள்ள எல்லாருமே உள்ள வரணும்ன்றதுதான். இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி தான் நடக்கணும்ன்ற ஒரு வெறித்தனம். அந்த வெறித்தனம் இங்க நடக்காது. ஏன்னா இங்க மக்கள் எல்லாம் வேற லெவல்ல வெறித்தனமா இருப்பாங்க. பாத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி மைனாரிட்டி ஆட்சியா கருணாநிதி அமைச்சிருக்கிறாப்படி, நரசிம்மராவ் அமைச்சிருக்கிறாப்படி நிறைய நடந்திருக்குது. அழைச்சிருக்கிறாங்க, சிஎம் பதவி கொடுத்திருக்காங்க, 10-15 நாள்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இல்லனா விட்டு விலகி இருக்காங்க. நீங்க அதை தான் செஞ்சிருக்கணும் கவர்னர் அவர்களே. அதை செய்யாம வந்து விஜய் நீங்க தடுத்து நிறுத்தினது ரொம்ப ரொம்ப தவறு. 600 ஆனாலும் 106 ஆனாலும் விஜய் ஆட்சி அமைப்பார். இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்துல இருக்காரு. இது ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணாலும் ஆதரவு கொடுப்பாங்க. விசிகே கொடுக்கலாம், கம்யூனிஸ்ட் கொடுக்கலாம், பிஎம்கே கொடுக்கலாம். ஆனா உங்களோட கடமை அவர் வந்து கேட்டதுக்கு நீங்க அழைச்சு அவரை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் நடந்திருக்கணும். இது வந்து ரொம்ப அநியாயம், துரோகம். நாடு முழுக்க பிஜேபி நடத்துற அட்ராசிட்டி. இதையாச்சும் நம்புங்க, தெரிஞ்சுக்கங்க மக்களே. இந்தியா முழுக்க வெறும் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபிக்கு வேணும்ன்ற ஒரு ஆதிக்கத்தனம் ஒளியனும் மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். விஜய் வந்து கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர போறது கிடையாது. ஆணித்தனமா நம்புறேன். ஏடிஎம்கே உடஞ்சு கூட விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். எல்லாமே நடக்கும். காத்திருப்போம். கண்டிப்பா நல்லது நடக்கும். இல்லை என்றால் கிளர்ச்சி நடக்கும். நன்றி.